ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு வாங்கோ பெங்களூர் ஸ்டைலில் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு சோம்பு கடுகெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்தவொடனே நீட்டாக வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்தோடனே நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி நீட்டாக அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காவை அரிஞ்சு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அதுலேருந்து எடுத்து குழம்புல போட்டு ஒரு 2 செகண்டு வதக்கிட்டு நல்லா ஒரு 2 செகண்டு போதும் நல்லா வதக்கிட்டு பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் ஆஃப் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து நான் வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டுருவேன். பக்கத்தில் கடலக்கா கொட்டை நல்லா வறுத்து இச்சிக்கின்னு பக்கத்தில் குழம்பு கொச்சினுக்குது. நல்லா வறுத்து இச்சி கொழம்புல போட்டு கலரி விட்டா குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க. பெங்களூர் ஸ்டைல் கொழும்பு பாய். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது கமெண்ட். சாதம், நான் செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு, வெங்காயம், ஊறுகாய், கபாப். வாங்க சாப்பிட்லாம்.